Hey guys, welcome back to my channel. So இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா Pilgrim ஹேர் growth serum வந்து நம்ம எல்லாரும் கேள்விப்பட்டிருப்போம். ஸோ அது வந்து ரிவ்யூ பண்ண போகிறேன் நான். ஸோ நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 பாட்டில் யூஸ் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் ஹேர் growth இருக்கா, டென்சிட்டி அதிகமாகுதா, ஹேர் ஃபால் கண்ட்ரோல் பண்ணுதா, ஸோ இது எல்லாத்தையும் நம்ம வந்து டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஸோ என்னை வந்து நீங்கள் ரொம்ப நாளாக ஃபாலோ பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும் 2022 ஜூன் ஆர் ஜூலையில் வந்து நான் ஹேர் கட் பண்ணியிருந்தேன். ஸோ அதுதான் நான் ஃபர்ஸ்ட் பண்ண வந்து ஹேர் கட். இந்த சலூன்லாம் போய் லேயர்ஸ் அப்படின்னு சொன்னது பண்ணேன். ஃபர்ஸ்ட் ஹேர் கட் வந்து அதுதான். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக என்னோடய ஹேர் வந்து அப்போ ரொம்ப மோசமாக இருந்துச்சு. லென்த் ஜாஸ்தியாக இருந்துச்சு. பட் அடர்த்தியே இல்லை. ஓகேவா? ஸோ அதனால நான் வந்து ஓகே கட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரி லேயர்ஸ் பண்ணலாம். கட் பண்ணுறோம் ஃபஸ்ட் டைம் லேயர்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் லேயர்ஸ் கட் பண்ணியிருந்தேன். ஜாஸில் தான் பண்ணியிருந்தேன். அந்த வீடியோட லிங்க் வேணால் கீழே கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ அதில் வந்து என்னோடய லென்த் வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ தான் இருக்கும். ஆனால் அப்படி முன்னாடி போட்டோன்னா இவ்வளோ தான் இருக்கும். போனி போட்டால் ரொம்ப சின்னதாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்து நான் பெருசாக ஹேர் கேர் பண்ணலை. ஏன்னா அப்போ தான் ஃபஸ்ட் டைம் கட் பண்ணியிருக்கோம். பெருசாக மீன்ஸ் இந்த ஹேர் பேக் போடுறது, ஹேர் ஆயில் வந்து அழகாக அப்ளை பண்ணுறது, வாரம் பண்ணுற மாதிரி அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டேன். ஜஸ்ட்டு ஷாம்பு போட்டு வாஷ் பண்ணுவேன், ஹேர் கண்டிஷ்னர் யூஸ் பண்ணுவேன். ஸோ இது மட்டும் தான் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ நம்ம கட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட் டைம் வந்ததுக்கப்புறம் அப்படியே இருக்கும். அது ஃபஸ்ட்டு வாஷ்க்கு அப்புறம் நம்மளோட ஹேர் டெக்ஸ்சர் வந்து மாற ஆரம்பிச்சிடும். பட் எனக்கு நல்லாவே பண்ணியிருந்தாங்க. எனக்கு ஹேர் டெக்ஸ்சரும் வந்து ரொம்ப கொஞ்சம் நல்லா மாற ஆரம்பிச்சது. ஏன்னா எனக்கு ஃபஸ்ட்டெல்லாம் ரொம்ப ட்ரையாக ஃப்ரிஸியாக இருக்கும் என்னோடய ஹேரு. ஆனால் கட் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சம் மேபி நான் வந்து கரெக்டான ப்ராப்பரான ஷாம்பு அண்ட் கண்டிஷ்னர்லாம் யூஸ் பண்ணதுனால கொஞ்சம் வந்து என்னால் மெயின்டைன் பண்ண முடிஞ்சுது. அதுக்கப்புறம் ஒரு 4 months போயிடுச்சு. ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டே இல்லை. ஒரு 4 monthsனால் வந்து ஒரு செப்டம்பர் கிட்ட வந்துட்டேன். எனக்கு செப்டம்பர் அக்டோபர் கிட்ட எனக்கு ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டும் இல்லை. லைக் முடி அவ்வளோவா வளரவே இல்லை. அதுக்கப்புறம் நான் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்தேன் என்னோடய ஹேர் கேர். என்ன ஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்னா ரோஸ்மெரி எசென்ஷியல் ஆயில் வந்து யூஸ் பண்ண ஆரம்பித்தேன். அப்போ தான் நான் லைட்டாக வந்து என்னோடய ஹேரில் வந்து க்ரோத் வந்து பார்த்தேன். ஸோ அதுக்கப்புறமா நான் என்ன பண்ணேன்னா இந்த ரோஸ்மேரி ஆயில் யூஸ் பண்ணி கொஞ்சம் ஃபஸ்ட்டு ரிசல்ட் தெரியல. கொஞ்சம் நாள் போக போக ரிசல்ட் தெரிஞ்சுது. ஒரு ஜான்வரி போல் என்ன ஆச்சுன்னா ஒரு சிலர் வந்து பார்த்துட்டு உங்களுக்கு நிறைய குட்டி குட்டி முடி நிறைய இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு 2-3 பேர் சொல்லியிருந்தாங்க. ஸோ இங்கெல்லாம் வந்து நிறைய குட்டி முடி, சைட்லலாம் நிறைய குட்டி குட்டி முடி இருந்துச்சு. அதுக்கப்புறமா வந்துட்டு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஹேர் சீரம் ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு மினிமலிஸ்ட் ட்ரை பண்ணேன். அதுக்கப்புறம் வந்து இந்த விஷ்கேரோட ஹேர் சீரம் வந்து ட்ரை பண்ணேன். பட் அது 2த்தையுமே என்னால் வந்து ஒரு 1 பாட்டில் தான் வாங்க முடிஞ்சுது. அப்போ வந்து அவ்வளோ காசு இல்லை என்கிட்ட. அதனால் நான் வந்து அப்படியே வந்து விட்டுட்டேன். ஒரு பாட்டில் யூஸ் பண்ணிட்டேன். ஸோ அதனால் எனக்கு கரெக்டாக ப்ராப்பராக அது ஒர்க் ஆச்சா இல்லையான்னு கூட சொல்ல தெரியல. மேபி யூஸ் பண்ணியிருந்தா விஷ்கேர்லாம் நல்லா இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. மேபி யூஸ் பண்ணியிருந்தா தெரிஞ்சிருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் போச்சு. நான் வீட்லேயே வந்து ஹேர் கேர் பண்ணேன். ரொம்ப நல்லா வளரல. பட் ஓகே அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறமா தான் நான் வந்து இந்த பில்கிரிமோட ஹேர் க்ரோத் சீரம் வந்து ஸ்டார்ட் பண்ணேன். இந்த சீரம் தான். ஸோ இந்த சீரம் நீங்கள் நிறைய பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். லைக் வந்து ஆட்ஸில், இன்ஸ்டாகிராமில் எது வேணாலும் மேபி பார்த்துருக்கலாம். ஸோ இது வந்து நான் யூஸ் பண்ண ஆரம்பித்தேன். ஆக்சுவலாக இது என்னோட எத்தனாவது பாட்டில் தெரியுமா? ஃபஸ்ட்டு பாட்டில் இது தான். இப்போ இதில் நான் என்ன பண்ணிட்டேன்னா இந்த ஸ்டிக்கரை மட்டும் ரிமூவ் பண்ணிவிட்டு ஹேர் ஆயில் ஊற்றி வச்சுருக்கேன். ஏன்னா இதோட அப்ளிகேட்டர் வந்து கொஞ்சம் அப்ளை பண்ண ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஹேர் ஆயில் ஊற்றி வச்சுருக்கேன். இது ஒன்று. அண்ட் இது வந்து 2வது பாட்டில். இப்போ இது கரண்ட்டாக யூஸ் பண்ணிட்டுருக்கேன். 3வது பாட்டில். 2வது பாட்டிலும் காலி, சுத்தமாக இல்லை. ஸோ இப்போ 3வது பாட்டிலில் தான் கொஞ்சம் இருக்குது. கொஞ்சம் இல்லை, எவ்வளோ இருக்குன்னே தெரியல. பட் ½ பாட்டிலுக்கு மேலே இருக்குது. ஸோ கரண்ட்டாக நான் இது வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இது யூஸ் பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறம் ஃபஸ்ட்டு நான் சும்மா பிளண்ட்டாக தான் யூஸ் பண்ணேன். ஏன்னா ஆல்ரெடி நான் 2 சீரம் ட்ரை பண்ணியிருக்கேன். இதையும் வந்து நான் வந்து சும்மா ஒரு பாட்டில் யூஸ் பண்ணிவிட்டு என்னால் வந்து ரிவ்யூ சொல்ல முடியும். அட்லீஸ்ட் ஒரு 3 மாதமாவது யூஸ் பண்ணால் தான் நமக்கு வந்து கரெக்டான ரிசல்ட் தெரியும்னு சொல்லிட்டு நான் கண்டினியூஸாக யூஸ் பண்ணேன். இப்போ என்னோடய ஹேர் லென்த் நான் காட்டுறேன் பாருங்கள். ஆக்சுவலாக இன்னும் நல்லா ட்ரிம் பண்ணிட்டேன். ஸோ இதான் என்னோடய ஹேர் லென்த்து. எனக்கு வந்து முன்னாடி இவ்வளோ தான் இருக்கும். இந்த அளவு தான் இருக்கும். ஸோ இப்போ வந்து நல்லா இவ்வளோ தூரம் இருக்குது. லைக் இது வரைக்கும் இருக்குது. ஸோ இந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ உங்களுக்கு காட்டணும் அப்படின்னு நினச்சேன் நான். இது ஆல்ரெடி நான் வந்து ட்ரிம் பண்ணிட்டேன். ஏன்னா ஆப்வியஸாக நான் வந்து லேயர்ஸ் பண்ணியிருக்கேன். என்னோடய ஹேரை வந்து லேயர் கட் பண்ணியிருக்கேன். அதனால வந்து ஈவனாக இருக்காது ஹேர். ஸோ அதனால் அடியில் மெல்லிஸாக தான் இருக்கும் எனக்கு. ஓகேவா? பட் வந்து லென்த் நல்லாவே டிராஸ்டிக்காக இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அண்ட் ஆல்சோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா
ஸோ இந்த இடத்துல எனக்கு முடி இருக்கும், துண்டு முடி. பட் என்ன ஆயிடுச்சுன்னா, எனக்கு இங்கே கொஞ்சம் முடி இருந்துச்சா ஆல்ரெடி, அது எல்லாமே ரொம்ப லாங் ஆக ஆரம்பிச்சிருது. உங்களுக்கு தெரியுதா? இதெல்லாம் இப்போ வளர்ந்த முடி. அண்ட் இந்த இடத்துல இருக்கிறதுலாம் லாங் ஆயிடுச்சு. சரிங்களா? ஸோ இது வந்து பெய்டு ப்ரொமோஷனோ இல்லை எந்த ஒரு ரிவ்யூவும் கிடையாது. நான் வந்து ஒரு 3-4 மந்த்ஸ் மேலே யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் இந்த சீரம். நடுவில் வந்து இந்த தாய்லாந்து ட்ரிப்லாம் போனதில் வந்து ஆக்சுவலாக முடி ரொம்ப ஸ்பாயில் ஆகிடுச்சு. ஒரு ஹேர் கேர் இல்லை அண்ட் எந்த ஒரு ப்ராப்பர் மெயின்டெனன்ஸும் இல்லை. அதனால வந்து முடி ஸ்பாயில் ஆகிடுச்சு. ஸோ இப்போ அகெயின் வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ உங்களுக்கு வந்து ரொம்ப ஹேர் ஃபால் நான் பெருசாக நோட்டீஸ் பண்ணல. பட் ஹேர் க்ரோத் வந்து ரொம்ப ட்ரெமெண்டஸாக இருக்குது. நீங்கள் வந்து ஹேர் க்ரோத் வந்து ப்ரமோட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அண்ட் ஹோம் ரெமெடிஸ்லாம் உங்களுக்கு எதுவுமே ஒர்க் ஆகலை அப்படின்னா மேபி நீங்கள் இதை ட்ரை பண்ணலாம். எல்லாருக்கும் ஒர்க் ஆகுமா அப்படின்னு சொல்ல முடியாது. பட் நான் வந்து இதை வந்து இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் போட்டுருக்கும்போது நிறைய பேர் கமெண்ட்டில் சொல்லியிருந்தாங்க, எஸ் ஒர்க் ஆச்சு, எனக்கும் ஒர்க் ஆச்சு அப்படின்ற மாதிரி. ஸோ மேபி யூ கேன் ஆல்சோ கிவ் இட் அ ட்ரை அப்படின்றதுக்காக தான் கொடுக்குறேன். இந்த ப்ராடக்ட்டோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வச்சுருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். அமேசானில் மோஸ்ட் ஆஃப் த டைம் கம்மியாக இருக்கும். இதோட ப்ரைஸ் வந்து கொஞ்சம் காஸ்ட்லி தான், அரௌண்ட் 700-800 அந்த மாதிரி இருக்கும். நைக்காலையுமே வந்து நைக்காவில் தான் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் அமேசானில் ட்ரை பண்ணலாம். அப்படி இல்லைனா அவங்களோட வெப்சைட்கே போனீங்கன்னா சம்டைம்ஸ் பை ஒன் கெட் ஒன் ஆஃபர் இருக்கும் இந்த சீரம்க்கு. ஸோ நீங்கள் அப்போ வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் வந்து இது வந்து என்னோடய ஹேருக்கு வந்து மேஜிக் பண்ணிச்சு. ஸோ உங்களுக்கு வந்து ஹேர் கேரில் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட், உங்களோட ஹேர் வந்து ரொம்ப மெல்லிஸாக இருக்குது அண்ட் ரொம்ப ஷார்ட்டாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணலாம். மேபி நான் வந்து தாய்லாந்து போயிட்டு வந்ததுனால ஹேர் ரொம்ப ஃபால் ஆகிடுச்சு, ரொம்ப மெல்லிஸான மாதிரி இருக்குது, எனக்கே ஒரு மாதிரி இருக்குது. ஸோ இப்போ வந்து நான் கொஞ்ச நாளாக வந்து டெய்லி யூஸ் பண்ணலாம், ஒரு 1 மந்த்க்கு அட்லீஸ்ட் டெய்லி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் வேணால் உங்களுக்கு மறுபடியும் நான் அப்டேட் கொடுக்குறேன். பட் இது உண்மையிலேயே நல்லா ஒர்க் ஆகுது, நீங்கள் வந்து யூஸ் பண்ணி பாருங்கள். பட் இது எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றதையும் நான் சொல்லிடுறேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சீரம் அப்படின்னா நம்ம ஹேருக்கு இந்த ஃப்ரிஸ் கண்ட்ரோல் பண்ணுற சீரம் மாதிரி இருக்காது. ஸோ அந்த சீரம் வந்து நம்மளோட லென்த்தில் மட்டும் தான் அப்ளை பண்ணுவோம். இது வந்து ஸ்கேல்ப் சீரம் இந்த சென்ஸ் ரொம்ப வாட்டரியாக தான் இருக்கும். ஸோ இது வந்து தண்ணி மாதிரி தான் இருக்கும், ரொம்ப தண்ணி தான். இது வந்து நீங்கள் இது பண்ணிட்டீங்க அப்படின்னா அப்சர்வ் ஆகிடும், அவ்வளோதான். ஸோ உங்களுக்கு ஆயிலியாகவே இருக்காது. ஸோ நீங்கள் வந்து இது எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னா வாரத்துக்கு 3 நாள் வந்து யூஸ் பண்ணுங்கள். ஸோ நைட்டில் வந்து அப்ளை பண்ணிவிட்டு நல்லா ஒரு மசாஜ் பண்ணிவிட்டு ஸ்கேல்பில் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு, ஃபுல்லானா அங்கங்கே கொஞ்சம் அப்ளை பண்ணிவிட்டு நல்லா மசாஜ் பண்ணிவிட்டு பின்னல் போட்டுட்டு நீங்கள் தூங்க போயிட்டு நெக்ஸ்ட் டே வாஷ் பண்ணணும்னு எந்த அவசியமும் இல்லை. இதில் வந்து ரெட் அண்ட் செல் அண்ட் அனாகன் இருக்குது. இது ரெண்டுமே நம்மளோட ஹேர் க்ரோத்தை ப்ரொமோட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஸோ இது வந்து நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணணும் நெக்ஸ்ட் டே அப்படின்னு எந்த அவசியமும் இல்லை. அண்ட் ஹேர் வாஷ் பண்ணுற அன்றைக்கி நைட்டு கண்டிப்பாக இதை யூஸ் பண்ணுங்கள். நான் வந்து வாரத்தில் 2 நாள் ஹேர் வாஷ் பண்ணுவேன். லைக் டியூஸ்டேவும் ஃப்ரைடேவும் வந்து நான் ஹேர் வாஷ் பண்ணுவேன். அன்றைக்கி நைட்டு வந்து கண்டிப்பாக இதை அப்ளை பண்ணுவேன். இன்னொரு நாள் எக்ஸ்ட்ரா அப்படின்னா சண்டே வந்து தலையிலலாம் எந்த எண்ணெயும் இருக்காது எனக்கு. ஸோ அப்போ வந்து நான் சண்டே நைட் அப்ளை பண்ணிவிட்டு நான் வந்து தூங்கிடுவேன். ஸோ இப்படி தான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இது வந்து ஹேர் வாஷ் பண்ணணும் அப்படின்னு எந்த அவசியமும் இல்லை. ஸோ இது ஸ்கேல்ப் சீரம் தான், நீங்கள் ஸ்கேல்பில் மட்டும் அப்ளை பண்ணால் போதும். ஸோ இதை பற்றி வேறு ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணால் கமெண்ட்டில் சொல்லுங்கள், மேபி நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி ட்ரை பண்ணுறேன் உங்களுக்கு. ஸோ இதுதான் வந்து நான் இன்றைக்கி வந்து உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு நினச்சேன். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ இந்த ப்ராடக்ட்டோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள், வேணும்னா வாங்கிக்கோங்க. இந்த மாதிரி வீடியோஸ் பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் பக்கத்தில் இருக்க பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். பை. 29 and I find myself wondering what did happen to the last 10.